அஜித் ரேஸ்வர். யாரு அஜித்தோட எப்படி எப்படி இப்படி ஆட்டு? அஜித் இப்படியாடா ஓட்டுவாரு? எப்படி ஓட்டுவாரு? இவரு ஏகே தாங்க, அப்படியே ஏகே அஜித் மாதிரியே இருக்காருங்க இவரு லுக்குமே. அஜித் மாதிரியே இருக்காருங்க. வருவார்ல ஒரு அஜித், அதுதாண்டி ஒரு கேரக்டர் போட்டு வருவார்ல, இப்படி வருவாரு. எப்படி என்ன என்ன எழவி அது? வரலாறு இல்லடா, ஐயோ அது வின்னர்ரா. அஜித் மாதிரியே இருக்காருங்க இவரு. ஆனா ரெட்டி ஆயிட்டாருங்க இன்னைக்கு. வருஷம் விடு இக்கவருங்க எப்படி விட்டுருக்காருன்னு. வர்ற மாதிரிங்க இவரு. ஆனா உன்னை விட கேவலமா விட்டுறாரா இவரு? ஆனா கார் விட்டா மேலதான் கார் பறக்கும். மேல பறக்குமா காரு? கபோதி ஒரு சம்பவம் வெளில வருது. என்னாச்சுன்னா இப்ப வந்துட்டு உடனே சர்வீஸ் பண்ணிட்டு உடனே எடுத்துட்டு போலாம் தானே சொன்னாங்க. சரி, ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா நாளைக்கு ஈவினிங் தான் வண்டி கிடைக்குமா. ஈவினிங் 1 மணி நேரத்துல ரெடி பண்ணிடலாம் அதுதான் சொன்னாங்க. வண்டி இங்க நிறைய இருக்கிறதுனால நாளைக்கு ஈவினிங் தான் வண்டி தெரியுங்கிறாங்க. நம்ம இங்க புது பஸ் ஸ்டாண்ட் பஸ்ல போவோமா? பஸ்லயா? நம்ம ஊர் பஸ்ஸாடா? சூப்பரா இருக்கும். ஏசி பஸ்ல நம்ம கூட்டு போறோம். ஏசி பஸ்ஸா? நம்ம ஊர்ல விண்டோ திறந்து இயற்கையான ஒரு காத்தோட ஒரு பஸ் இருக்காச்சா, அந்த பஸ்ல போலாம். இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும், வழி கிடையாது. உங்க ஊர்ல வந்து அதுக்கு பேர் பஸ், எங்க ஊர்ல வந்து பேரு குப்பை தொட்டி. இல்ல எங்க ஊர்ல இருக்கிற லோக்கல் பஸ்ஸ பாரு, சூப்பரா இருக்கும். அது வந்து நான் கூட போயிருச்சு. பஸ்ல மட்டும் பாத்ரூம் இருக்கும், ஏசி இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நான் ரொம்ப பஸ். சரி அதெல்லாம் நீ சொல்லாத. இதுல என்னன்னா பஸ் தண்டவாளத்துல போனுச்சா? இது ட்ராக்ல போனுச்சு. அப்ப அது ட்ரெயின். ஓகே, அவர் கூப்பிடுறாரு. வா வா. வந்து எச்சிட்டு போக முடியாது, இங்க எச்சிட்டு போலாம். வாங்க வாங்க, போதும் வாங்க. பஸ்ல தான் போகணும். நம்ம கார்லயே லிஃப்ட் கேட்டு இடங்குற நிலைமை யாருக்கும் வரக்கூடாது தெரியுமா? இதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? சபீர் பாய் என்ன சொன்னா, கடை வாசல்ல வண்டி நிப்பாடான்னு சொல்லி கேட்டியா? அவருக்கு போட்ட ஜெண்டால பத்தியா வண்டி இன்னைக்கு ரெடி ஆகுது, நாளைக்கு தான் ரெடி ஆகும். அடுத்து பஸ் பாருங்கடா. காரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, நடந்து போ. கார்ல கிடையாது, அதுக்கு என்ன வாடகை கொடுக்கணும், நடந்தே போ. ஒரு டீ இருக்குமா பஸ் ஸ்டாண்ட்? அரை மணி நேரத்துக்கு வந்து விடுறாங்க வீட்டுல. மணி எத்தனை? பாத்தீங்க நான் என்ன எதிர்பார்த்தேன் இந்த மாதிரி ஆகும்ட்டு. மணி 4 ஆகுது. சரி வா. சரி மனசாட்சி தொட்டு சொல்லு, நீ எல்லாம் பஸ்ல, அதுவும் லோக்கல் பஸ்ல போய் குறைஞ்சது ஒரு 5 வருஷம் இருக்குமா? வா, இந்த டைம் உனக்கு வந்து அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குல, இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. உனக்கு கிடைச்சிருக்குன்னு சந்தோஷப்படு. பாரு நம்ம ஊர் பஸ் ஸ்டாண்டு, புது பேருந்து பஸ் ஸ்டாண்ட்ல நீ வந்து இப்படி வேஷ்டி சட்டை போட்டு பாத்திருக்கியாரு? அது ரஷ்யால படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. பேர் போயிட்டு இருக்காங்க. பஸ் வருது, ஏடிஎம் பிங்கிட்டு வா. பஸ் லெஃப்ட்ல என்னடா வரணும்? இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க தட்டாலும். லெஃப்ட் அந்த போறதுடா. அது உங்க ஊர்ரா, இது எங்க ஊர்ரா. எங்க ஊர்ல அப்பெல்லாம் கிடையாதுடா. நீ ப்ராப்பரா இங்க வந்து நீ ரூல்ஸ ஃபாலோ பண்ணணும், இல்லைன்னா ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. படிச்சு சொன்னேனேடா, கண்டிஷன்ஸ ஃபாலோ பண்ணுங்கடான்னு. ஃபாலோ பண்ணாம போயிட்டு இருக்காங்க. அங்க உள்ள ரூல்ஸ் வேறடா, இங்க வேற ரூல்ஸ்ரா. இங்க குறுக்க மறுக்கெல்லாம் போக கூடாதா? குறுக்க மறுக்க போக கூடாதா? ஏத்திட்டு போயிட்டே இருப்பாங்க. பைக் ஸ்டாண்ட் இருக்கு அங்க இருக்குமா? சொல்லு. தலைப்பு செய்தி இருக்கு ஒரு இதுலயே நீ பாத்துக்கலாம். நீ என்ன தலைப்பு செய்தி இருக்கு இந்த அங்க ஓரமா தலைப்பு செய்தி நியூஸ் பேப்பர் வந்து ஸ்பீக்கர்லாம் இருக்கு பாரு. பாராஜா ஒரு கவர்மெண்ட் பஸ்ல ஆனந்த் சிங்ஸோட ஸ்டிக்கர் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுருக்காங்க. அதை நான் சொல்லணும்டா, ஏன்டா அதெல்லாம் பண்ணிருக்காங்க நான் கேட்கணும்டா. ரஷ்யால இப்படிலாம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இதெல்லாம் ரஷ்யால முடியுமா? அங்க பாரு துப்பிட்டாரு. இவனே அதான் பண்ணுவான். ஒன்னே நல்ல மாதிரி நடிக்கிறான். நீ இதெல்லாம் ரஷ்யால பார்க்க முடியாதா? பழைய பஸ் ஸ்டாண்ட் கத்த முடியுமா ரஷ்யால? பஸ்ல கத்துவாங்களா? இப்படி உன்னை அன்போட வரவேற்கிறாங்க பாரு. அதான்டா, அதுதான்டா எங்க ஊரு தமிழ்நாடு உங்களை அன்புடன் வரவேற்கிறதுன்னு சும்மா ஒன்னும் சொல்லல. இது போகும்டா, போகும் ப்ரோ. இதுவும் சல்லுன்னு போயிரும். சுத்தி போகும் ப்ரோ. ஸ்கூலு அந்த அர்லாந்தம் நகர்லாம் சுத்தி போவாங்க. சரி அப்போ வாங்க, அப்ப இதுல போயிருவோம். கும்பகோணம் பஸ்ல ஏறிடுவோமா? டைரக்டா போய் இறக்கிடுவாங்க. கும்பகோணம் பஸ்ல ஏறிடுவோம் வாங்க. எத்தனை பஸ் இருக்கு? பஸ் நிறைய இருக்கு.
இதெல்லாம் ஒரு இடத்துல நிக்கும். இது மாதிரி உங்க ரஷ்யால இருப்பாங்களா? இந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? முடியுமா இப்படிலாம் சொல்லு? இந்த மாதிரி உள்ள இப்படி பைக் எடுத்துட்டு போக முடியுமா? டப்புன்னு புந்து இதுதான்டா தமிழ்நாட்டு. இதுதான்டா தமிழ்நாட்டு. இந்த மாதிரி கடையை வெளில இழுத்து போட முடியுமா? இந்த பாரு இடத்துல வண்டி வருது, வண்டி போற இடத்துல கார் போகுது. வந்து மக்கள் தொகை அதிகமா இருக்கிற ஒரே காரணத்தினாலதான் இவங்களால வந்து கட்டுப்படுத்த முடியல. ஒரு நாளைக்கு எவ்வளவு பேர் வந்துட்டு போவாங்க. ரஷ்யா வந்து மக்கள் தொகையில வந்து 8வது இடத்துல இருக்கு. ஆனா பரப்பளவுல பாத்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கு. சரி, 8வது இடத்துல இருக்குங்கிற. எத்தனை மக்கள் தொகை அங்க? 141 மில்லியன். 141 மில்லியன். இங்க 140 கோடி. சரியா? உனக்கும் எனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. 10 மடங்கு நான் உன்னை விட பெருசா இருக்கேன். படிச்சவங்க இருக்குங்கிறது 8வது பேருக்கு பதில் தெரியல, டக்குன்னு அவன் சொல்லிட்டான். இப்ப நீங்க எங்களுக்கு பதில் தெரியலன்னு ஒருவேளை இந்தியாவோட அவங்க தான் அதிகம் இருக்காங்க எங்களுக்கு நினைச்சிருப்போம். இது போகும்பா. எங்க போவோம், பழைய பஸ் ஸ்டாண்ட் போவோம். அண்ணா பழைய பஸ் ஸ்டாண்ட் போகுங்களா? பழைய பஸ் ஸ்டாண்ட் போகும்போது ஏறிக்கணும். ஆமா, ரூல்ஸ் இருக்கு. ஓடும்போது ஏறக்கூடாது. அப்படி கிடையாது. எடுக்க போய் ஏறிங்க. சிதம்பரம் போறாங்கல்ல, அவங்கதான் ஃபர்ஸ்ட் ஏறணும். நம்ம வந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்ல, அதனால நம்மளாம் லேட்டா ஏறி சீட் இருந்தா உட்கார்ந்து இருந்தா தொங்கிட்டு தான் வரணும். அவ்வளவுதான். இதான் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் அங்க இருக்கா? கிடையாதுன்னா யாரு வேணாலும் ஏறிக்கலாம் தானே. அதெல்லாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. ஆனா பஸ்ல வந்து நம்ம எல்லாம் கிடையாது. பஸ்ல எல்லா வண்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா டோர் இருக்கும். ஏறிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்டாப் வந்தா மட்டும் தான் ஓப்பன் ஆகும். இடையில இந்த டைலி கட்டி மடிச்சு வாயில கட்டி டக்குனு ஏறும் தெரியுமா? அந்த மாதிரி தூக்கி போட்டு துண்டு இப்படி இடம் பிடிக்கிறேன்ல, போட முடியாது. ஏன்னா எல்லாமே க்ளோஸ்டா இருக்கும் கண்ணாடி. போலாம்ல? வா 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 வா. வண்டி கிளம்புது. ஏறு. நான் இங்க உட்காந்துக்கிறேன்ப்பா. நல்ல இடம். அப்படியே இப்படி உட்காருங்கப்பா. இதெல்லாம் பண்ணாதீங்க, இறக்கி விட்டுறாருங்க அவரு. இந்த மாதிரி வேலைலாம் பார்க்காதீங்க. நீ வந்து ஒரு 5 வருஷம் இருக்கும்ல கண்டிப்பா பஸ்ல. நீ உனக்கு உண்மையே சொல்லி, இப்ப நீ வந்து இந்த மாதிரி வரலன்னா இந்த சான்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குமா? ஆமா, அவர் டைமுக்கு எடுத்து தானே ஆகணும். அவர் வந்து அவர் வேலையை தான் சொல்றாரு. அப்படி கிடையாது ராஜா. அவங்க வேலையில அவங்க கரெக்டா இருக்காங்க. உனக்கு வேணா நீ முன்னாடியே வாங்கிட்டு வந்து உட்காரு. அவர் வேலையை நம்ம வந்து குறை சொல்லக்கூடாது. டிக்கெட் எடுக்கும். பேசிட்டே ஒருத்தன் வந்தானே, திடீர்னு பஸ்ஸுக்குள்ள இன்னொன்னு அமைதியாயிட்ட வாய்ஸே வரும்னு பார்த்தா கண்டக்டர் டிக்கெட் வந்துட்டாரு. 3 டிக்கெட் தான் எடுக்கும். 1 டிக்கெட் எடுத்தா 3 டிக்கெட் எடுத்தா போதும். இன்னும் 2 3 ஒரு ஆளுக்கு யாரும் நீங்களே முடிவு பண்ணி 3-4 பேர் கெடுக்கே வேணாம். அமைதியா ஒரு 500,000 பாத்தீங்கன்னா பணம் ஆயிடும். அப்பா வந்த வேலை முடிஞ்சியா? இங்க ராசு ரொம்ப சிரிச்சீங்க. இது வந்து தமிழ்நாடு. நீங்க நினைக்கிற நாடு சென்னை மட்டும் தான் கலாச்சாரம். சென்னையா? சென்னை வந்து நீங்க சொல்ற கலாச்சாரம் படிச்சு பக்கத்துல உட்காந்தா போட்டு இப்படி ஆறு அடிக்கிறாரு அவரு. அது சில பேருடைய மாற்றங்கள், அவங்களுடைய குணத்துக்கு மாற்ற முடியாது. அதாவது அங்கெல்லாம் போய் அடிக்க மாட்டாங்க. பயம். ஓல்டு வயசாயிடுச்சு. ஃபாரின்ல எல்லாம் ஆரன் கிடையாது. ரஷ்யால ஆரன் கிடையாது. ஆரன் வந்து இன்ட்ரி மார்க் போட்டுப்பாங்க. ஸ்டேரிங் மேல. அவங்க கரெக்டா அவங்க லேன்ல போவாங்க. எந்த பிரச்சனையும் இல்ல. இங்க நான் போயிட்டு இருக்கேன், முன்னாடி வந்துட்டு இருக்காரு டாடா ஏசி எடுத்துட்டு ஒருத்தர். நான் லெஃப்ட்ல போயிட்டு இருக்கேன், அவர் இப்படி ஆப்போசிட்ல வராரு. ஏன் யாரும் கேட்க மாட்டாங்களா? லைசன்ஸ் எப்படி கொடுக்குறாங்க? ஆப்போசிட் குறுக்க டக்குன்னு வராங்கன்னா நம்ம அந்த மாதிரி இது ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஒன்னே ரோடு கிடையாது. ஒன்னே ரோடு உண்டு, நிறைய கிடையாது. ஒண்ணு பைபாஸ் அதே மாதிரி அதுங்கெல்லாம் சிட்டி அவுட்டர்ல பைபாஸ் போட்டு செம ஸ்பீடா போவாங்க. ஆப்போசிட்ல குறுக்க எவன் வர மாட்டான். இதெல்லாம் கண்ணாப்புல சரி, ஏன் இங்க பஸ் க்ளோஸ் பண்ண வைக்க மாட்டீங்க?
அவர் என்ன கவர்மெண்ட் அவருக்கே போய் ரேட்டு தானே மாப்பிள்ள இவர் ஓனர்கிட்ட சொல்லி பண்ணலாம்ல. என்ன டோரா? ஆஹா, இந்த இடத்துல ஓப்பன் இருக்குல்ல, இதை வந்து நீங்க க்ளோஸ் பண்ணலாம்ல. அதான் டோர் கிடையாது. ஏன் அது கிடையாது? இது எப்படி வண்டிக்கு எப்படி புதுப்பிக்கும் போது தான் வரும். இல்ல அது நீங்க வண்டி புதுப்பிக்கும் போது வண்டி எஃப்சி கட்டுறாங்கல்ல ஆடியோட்டா, அப்ப படி இப்ப போட்டு காட்டணும். அப்ப க்ளோஸ் பண்ணி காட்டணும் டோரு, அதுக்கப்புறம் எடுத்துக்குவீங்க. என்னண்ணே 32 வருஷமா நிக்கிறீங்க. அவங்க வயசு அப்போ 51. இதே பஸ் தான் வேற இடமா? வேற இதே பஸ் 51. கவர்மெண்ட் வேலை போறது தானே? ஏமாத்திட்டு